நிஜமா சௌமியா, என் மனசுக்குள்ள இருக்கிற உணர்வுகளை உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு இப்ப இருக்கிற சந்தோஷத்துக்கு உன்னோட கையை அப்படியே கெட்டியமா பிடிச்சுக்கிட்டு இந்த பீச் முழுக்க சௌமியா சௌமியான்னு கத்திக்கிட்டு அப்படியே ஜாலியா ஒண்ணு போல இருக்கு. என்னோட 2 கையாலே உன்னை அலக்க தலைக்கு மேல தூக்கிக்கிட்டு கிறுக்கிறுன்னு சுத்தணும் போல இருக்கு. அது மட்டும் இல்ல, நல்ல மழை பெய்யும் போது உன்னை தூக்கி பைக்ல பின்னால உட்கார வச்சுக்கிட்டு எவ்வளவு ஃபாஸ்டா போக முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா இந்த உலகத்தோட கடைசி வரைக்கும் போகணும் போல இருக்கு. என்ன சொல்லிட்டு நீங்க கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டீங்க? போ, இத பாரு, நீ எப்படி வேணா எடுத்துக்கோ. பட் என் மனசுக்குள்ள இருக்கிறது இதுதான். இங்க பாரு சௌமியா, நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் செய்யறேன். எனக்கு ஒரே ஒரு சின்ன ஆசைதான், செய்வீங்களா? என்னன்னு சொல்லு. இருங்க, அதுக்குள்ள அவசரப்பட்ட எப்படி? சொன்னதுக்கு அப்புறம் மாட்டேன்னு சொல்லக்கூடாது. பிராமிஸ், சத்தியமா மறுக்க மாட்டேன். எனக்கு உங்க மடியில தலை வச்சு படுத்துக்கணும் போல இருக்கு. படுத்துக்கட்டுமா? ஏன் தூக்கம் வருதா? போங்க விஜய். சரி, படுத்துக்க. ஐயோ, இங்க நான் உங்க மடியில படுத்துக்கிட்டேன்னா போலீஸ் வந்து என்ன புடிச்சிட்டு போயிடும். ஏன், எதுக்கு பிடிக்கிறாங்க? நீ வேற சும்மா இரு. விஜய், எனக்கு அந்த ஒயிட் கலர்லயும் எல்லோ கலர்லயும் இருக்கிற ஹார்ட் ஷேப் பலூன் வேணும். போய் வாங்கிட்டு வாங்க. பலூனா? அது எதுக்கு? இதுதான் நம்ம வீடா? அந்த எல்லோ கலர் பலூன் நீங்க, ஒயிட் கலர் பலூன் நானு. அப்படியே ஒரு குட்டி பலூனும் வாங்கிட்டு வாங்க. அது யாரு? நம்ம குழந்தை. இன்னும் 6 மாசத்துல நீயே ஒரு குழந்தைக்கு அம்மாவை போற. இந்த நேரத்துல குழந்தை மாதிரி பலூன் வச்சு விளையாட போறியா?